மீனாட்சியால் அவள் குடும்பத்தை மீறி, முக்கியமாக அவள் அத்தையை மீறி எதுவும் செய்ய முடியவில்லை. அதனால் கொஞ்சம் கடுப்புடன் கத்தியவள் வழக்கம் போல அவள் ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்தாள். கிளம்பும் பொழுதே வண்டியின் பிரேக் கொஞ்சம் லூசாக இருந்தது. ஆனால் அவளிருந்த டென்ஷனில் அதை பார்க்காமல் வண்டி எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். கிளம்பி கொஞ்ச தூரம் வந்தவளுக்கு அப்பொழுதுதான் வண்டியில் பிரேக் பிடிக்கவில்லை என்பது ஞாபகம் வந்தது. என்னவென்று யோசிக்கும் முன்னர் முன்னே வந்த அந்த வண்டியில் மோதிவிட்டாள். எதிரே வண்டியை ஓட்டி வந்தது மாறன்தான். நல்ல வேளை, அப்படி ஒன்றும் அவன் வேகமாக வரவில்லை. அதனால் அவன் ஜஸ்ட் மிஸ்ஸில் தப்பினான். ஆனால் மீனாட்சி ஸ்கூட்டி கொஞ்சம் அடி வாங்கி விட்டது. ஷா! வண்டியிலிருந்து கீழே விழுந்தவளுக்கு கை முட்டியில் ஒரு சின்ன அடி. தவறு அவன் மீது இல்லை என்றாலும் கூட அவளுக்கு அடிபட்டதை பார்த்ததும் மாறன் வேகமாக எழுந்து சென்று அவளுக்கு உதவி செய்ய நினைத்தான். யோ, தள்ளி போயா என்று சற்று கோபமாக கத்தியவள் அவளை தட்டு தடுமாறி எழுந்து நின்றாள். தப்பு என்னவோ அவள் மீதுதான். ஆனால் அவன் மீது தவறு இருப்பது போல கத்தினாள். யோ, வண்டி ஓட்ட தெரியலன்னா பேசாம நடந்து போக வேண்டியதானே? அதை விட்டு எதுக்கியா நீங்களா ரோட்ல வண்டி ஓட்டுறீங்க? அவள் அவன் வண்டியில் மோதிவிட்டு என்னவோ அவன் வந்து மோதியது போல சத்தம் போட்டாள். ஏனோ தெரியவில்லை, மீனாட்சியிடம் ஒரு பழக்கம் உண்டு. அவள் பிறந்த நாள் முதல் அவள் தந்தையை பார்த்ததும் இல்லை, அவள் தந்தையை பற்றி கேள்விப்பட்டதும் இல்லை. அதனால் பலர் சிறுவயதிலிருந்து அவளை தவறாக விமர்சனம் செய்வது உண்டு. அதனாலே அவள் ஆண்களை வெறுக்க துவங்கினாள். அவள் மாமனை தவிர வேறு எந்த ஒரு ஆணிடமும் நம்பி பேச மாட்டாள். முக்கியமாக அவர்களை கண்டாலே எரிந்து விழுவாள். மாறனிடம் கூட அப்படித்தான் எரிந்து விழுந்தாள். மேடம், என் மேல எந்த தப்பும் இல்ல. மாறன் பொறுமையாக எடுத்து சொல்லத்தான் நினைத்தான். ஓஹோ, அப்ப நான் தான் தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ற, அப்படித்தானே? அவள் சண்டைக்கு கிளம்பி விட்டாள். நீங்க தான் என் வண்டியில வந்து இடிச்சீங்க. மாறன் சாதாரணமாகத்தான் கதைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் மீனாட்சி பொறுமை இல்லாமல் கத்திக் கொண்டிருந்தாள். இவர்கள் பேசுவதைக் கண்டு அந்த இடத்தில் கூட்டம் கூடிவிட்டது. பொதுவாக இப்படி ஒரு பிரச்சனை நடந்தாலே அந்த இடத்தில் யார் மீது தவறு உள்ளது என கேட்டு தெரிந்து கொள்ளும் முன்னே அங்கிருந்தவர்கள் எல்லாம் பெண்களுக்கு ஏதுவாகத்தான் பேசுவார்கள். இப்பொழுது மீனாட்சிக்கு சப்போர்ட் செய்து அனைவரும் மாறனிடம் சண்டைக்கு சென்றார்கள். மாறனுக்கு இப்படி பிரச்சனையில் தலையிடுவதெல்லாம் பிடிக்காது. அதனால் அவன் இருக்கப்பட்ட பொறுமையுடன் அவன் தவறு செய்யாத போதும் அவன் தவறு செய்ததாகவே ஏற்றுக்கொண்டான். சரி, இப்ப தப்பு என் மேலே இருக்கட்டும். நான் என்ன செய்யணும்? என் ஸ்கூட்டிய சரி செய்யணும். அதுக்கு ஆகிற செலவெல்லாம் நீங்க தான் செய்யணும். ஒரே போடாக போட்டு விட்டாள். மாறன் அமைதியாக அவளை உற்று பார்த்தான். சரி, வாங்க. அவள் வண்டியை நிமிர்த்தி வைத்தவன் உடனே உருட்டி கொண்டு நடக்க துவங்கி விட்டான். அவன் வண்டியை அந்த பக்கம் தனியாக நிறுத்தி வைத்துவிட்டு நடந்தான். மீனாட்சி அவனுடன் சேர்ந்து அவள் வண்டியை ஓட்டி வேகமாக நடந்தாள். நீ காசு கொடு, நான் ரிப்பேர் பாத்துக்கிறேன். உனக்கு எதுக்கு சிரமம்? இல்ல, பரவாயில்ல, இருக்கட்டும், வாங்க. அவன் எதுவும் பேசாமல் மௌனமாக அந்த வண்டியை உருட்டி கொண்டு ஒரு மெக்கானிக் ஷாப் அருகே வந்து நின்றான். தேனருவி மெக்கானிக் ஷாப். இது உனக்கு தெரிஞ்சவர் கிடையா தம்பி? மாறனை அவள் தம்பி என்று அழைக்கவும் அவன் ஒரு மாதிரி அவளை லுக்கு விட்டு பின் எதுவும் பேசாமல் சட்டையை மாட்டிக்கொண்டு கையில் ஸ்பேனருடன் வந்து வண்டியை சரி பண்ண துவங்கினான். ஓஹோ, அப்ப நீ இந்த கடையில தான் வேலை செய்றியா? எங்க உன் ஓனர்? அப்பொழுதும் மாறன் பேசாமல் வேலையை மட்டும்தான் பார்த்தான். பேச மாட்டா போல. உதட்டை சுளித்துக் கொண்டவள் அங்கிருந்த ஒரு பழைய டயர் ஒன்றில் அமர்ந்து வேடிக்கை பார்க்க துவங்கிவிட்டாள். ஒரு 10 நிமிடம் கழிந்ததும் வண்டியை வேலை பார்த்து முடித்த மாறன் அவள் முன்பு ஒரு துண்டு பேப்பரை வந்து நீட்டினான். மீனாட்சி அது என்னவென்பது போல வாங்கி பார்த்தாள். அதில் பில் 2500 போட்டு இருந்தது. யோ, என்ன அது? பில் மேடம், பில். பில்லா? சரி பண்ணி தரேன்னு சொல்லி வண்டியை நீ தானே ஓட்டிட்டு வந்த. இப்ப என்னன்னா பில் கேக்குற? என்ன சீட் பண்ண பாக்குறியா? யாரு, நானா? நீங்க தான் என்ன சீட் பண்ண பாக்குறீங்க. உங்க வண்டியில ஆல்ரெடி பிரேக் ஃபெயிலியர். அது மட்டும் இல்லாம முன்னாடியே வண்டி டயர் ரொம்ப அடி வாங்கி பல முறை டியூப் மாத்திருக்கீங்க. அதுக்கு மேல அது தாக்கு பிடிக்கல. அப்புறம் வண்டி சர்வீஸ் பார்த்து பல மாசம் ஆயிடுச்சு போல. சொல்ல போனா நான் இன்னும் கூட தான் பில் போட்டிருக்கணும். ஏதோ குறைச்சு போட்டிருக்கேன். பில் கொடுத்துட்டு வண்டி எடுத்துட்டு போங்க. பொறுமையாகத்தான் சொன்னான். ஏய் வேணா, என்ன பத்தி உனக்கு தெரியல. என்னால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது. அப்ப வண்டியை எடுக்க முடியாது மேடம். கைகள் இரண்டையும் மார்புக்கு குறுக்கே கட்டியவன் உறுதியுடன் அதே சமயம் அமைதியாகவும் சொன்னான். அப்புறம் நான் கத்தி கூப்பாடு போட்டு எல்லாரையும் வர வைப்பேன். மிரட்டினாள். பண்ணுங்க மேடம், நான் ஒன்னே ஒண்ணுதான் பண்ணுவேன். சாதாரணமாக சொன்னான். என்ன பண்ணுவ? மிரட்டலுடன் கேட்டாள். பெட்ரோல் டேங்க்ல ஒரு தீக்குச்சியை மட்டும் பத்த வச்சு போட்டா அவ்வளவுதான் மேடம். முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் சொன்னவனைக் கண்டு அவள் ஒரு நொடி ஆடித்தான் போய்விட்டாள். அப்படி மட்டும் செய்தால் என்ன ஆகும்? வண்டி வெடித்து சிதறிவிடும் அல்லவே. அத்தியாயம் 10.
மீனாட்சிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சுற்றி நின்றவர்கள் எல்லாம் மாறனுக்கு ஏதுவாக பேசத் தொடங்கிவிட்டார்கள். அதனால் அவளுக்கு வேறு வழி தெரியவில்லை. சரி சரி, பணத்தை தரேன், கோபமாக சொன்னவள் மாறனை முறைத்தபடி அந்த பர்சில் இருந்த பணத்தை எடுத்து அவனிடம் நீட்டினாள். மாறன் எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டான். என்ன நம்ப வச்சு ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டல்ல, நிச்சயம் நீ இதுக்கு ஃபீல் பண்ண வப்ப. அவனுக்கு மட்டும் கேட்கும்படி சொன்னவள் அவனை முறைத்து பார்த்தபடி வண்டியை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு சென்றாள். மாறன் அதையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் அடுத்த வேலை பார்க்க வந்துவிட்டான். மீனாட்சி கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செய்து கொண்டிருந்தாள். இப்பொழுதுதான் வேலை கிடைத்தது. ஆனால் அதற்குள் வீட்டில் கல்யாண பேச்சை எடுத்து விட்டார்கள். பாவம், அவள் அம்மாவுக்காகவும் இத்தனை நாள் பெற்ற பிள்ளையைப் போல பாசமாக பார்த்து கொண்ட அத்தைக்காகவும் தான் இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் சொன்னாள் பெண்ணவள். கோபமாக ஸ்கூல் வந்தவள் அவள் பேக்கை கடுப்புடன் சேரில் வைத்துவிட்டு தலையை பிடித்து மேசையில் சாய்ந்தாள். மீனாட்சி, என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? உடன் வேலை செய்யும் மிருதுளா மிஸ் அக்கறையாக விசாரித்தார். ஒருத்தன் என்னையவே ஏமாத்தி காசு வாங்கிட்டா மிஸ், கடுப்புடன் சொன்னாள். உன்னையவே ஒருத்தன் ஏமாத்திருக்கான்னா அப்ப பெரிய விஷயம்தான். அவர் சிரித்து கொண்டார். நீங்க வேற மிஸ், கடுப்பா இருக்கு. அவனை சும்மா விட மாட்டேன். சின்ன விஷயம் தானே, இதுக்கு ஏன் மீனாட்சி மிஸ் இவ்ளோ டென்ஷன் ஆறீங்க? அது என்னவோ தெரியல, என்னால இந்த ஆம்பளைங்க ஏதாவது தப்பு செஞ்சாலோ இல்ல ஏமாத்த நினைச்சாலோ அதை மன்னிக்கவே முடியாது. நீங்க வேணும்னா பாருங்க, நிச்சயம் அவனுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கதான் போறேன். சரி, அது இருக்கட்டும். மீனாட்சி மிஸ் எப்போ உங்களை பொண்ணு பார்க்க வராங்க? நாளைக்கு மிஸ். பையன் பேர் என்ன? தெரியாது மிஸ். பையன் என்ன பண்றான்? தெரியாது மிஸ். சரி, பையன் போட்டோ பாத்தீங்களா? இல்ல மிஸ். என்ன மீனாட்சி மிஸ் நீங்க, பையன் யாருன்னு தெரியாது, போட்டோ பார்க்கலன்னு சொல்றீங்க. ஆனா பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்றீங்க. என்னதான் நினைக்கிறீங்க? உங்கள என்னால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது மிஸ். ஏதோ அவங்களுக்காக ஓகே சொன்னேன், அவ்வளவுதான். இல்ல மீனாட்சி, ஆனாலும் இது உன்னோட வாழ்க்கை. ஒருவேளை அவன் கெட்டவனா இருந்தா அப்ப என்ன பண்ணுவீங்க? இன்னும் பொண்ணே பார்க்கவே வரல, அதுக்குள்ள மேரேஜ் போயிட்டீங்க. பாப்போம், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும். பார்க்கலாம். அவளுக்கு இந்த கல்யாணத்தில் பெரிதாய் எந்த ஒரு விருப்பமும் இல்லை என்பதை அவள் பேசியதன் மூலம் தெரிந்து கொள்ள முடிந்தது. இன்னொரு பக்கம் மீனாட்சியை ஆர்வமாக தேடிக் கொண்டிருந்தாள் அருவி. என்ன ஆனாலும் சரி, அவள்தான் தனக்கு அண்ணியாக வரவேண்டும் என்று முடிவே செய்துவிட்டாள் அருவி. விடு அருவி, ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி அவங்கதான் உன் அண்ணியா வரணும்னு இருந்தா நிச்சயம் அது நடக்கும். தமிழும் அருவியும் ஒரு பேஷண்டை பார்க்க அவர்கள் வீடு வரை வந்திருந்தார்கள். அருவி காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்கிறாள். இன்னும் கொஞ்சம் நாட்களில் அவளுக்கு படிப்பு முடிந்துவிடும். அதற்கு பின் அவள் ட்ரெய்னிங் செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் கல்லூரியில் எங்கு கொடுக்கிறார்களோ அங்குதான் செல்ல வேண்டும். கல்லூரி ஃபைனல் இயர் என்பதனால் முடியாமல் இருக்கும் பலருக்கு வீட்டில் சென்று சின்ன சின்ன மருத்துவம் பார்ப்பது அவளின் வழக்கம். அதுக்காக அவர்களிடம் அவள் எந்த ஒரு பணமும் வாங்கிக் கொள்ள மாட்டாள். இன்றும் அப்படித்தான். ஒரு பெரியவருக்கு தொடர்ந்து வாந்தி வந்து கொண்டிருந்தது. உடன் தமிழையும் அழைத்து வந்திருந்தாள். இப்பொழுதெல்லாம் அவள் நண்பர்களுடன் அதிகமாக இருப்பதை விட தமிழுடன் தான் அதிகமாக நேரம் செலவு செய்கிறாள். ஏனென்று தெரியவில்லை. அவனுடன் இருக்கும் பொழுது அவள் மனதுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவனின் அந்த பொறுமையும் அந்த அதிர்ந்து பேசாத குணமும் பிரச்சனை தேடி வந்தாலும் விலகி செல்லும் அவன் பக்குவமும் என்று அவளை கொஞ்சம் கொஞ்சமாக அவன் பக்கம் சாய வைத்து இருந்தது. தமிழ், அந்த தாத்தாவை கொஞ்சம் பிடிச்சுக்கோங்க, நான் என்னன்னு பாக்குறேன். அவள் அந்த பெரியவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் அருவி மீது வாந்தி எடுத்து விட்டார். அந்த இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் நிச்சயம் கோபம் கொண்டு இருப்பார்கள். ஆனால் அருவி அப்படி கோபம் கொள்ளவில்லை. தமிழுக்கு கூட ஆச்சரியமாகத்தான் இருந்தது. அவனை பொறுத்த வரைக்கும் அவள் பட்டாசு போல வெடித்து கொண்டிருப்பாள். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அவளுக்கு கோபம் வந்துவிடும். அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது மட்டும் எப்படி இத்தனை பொறுமையாக இருக்கிறாள் என்று வியப்புடன் தான் பார்த்து கொண்டிருந்தான். மன்னிச்சுக்கோங்க டாக்டர், தெரியாம வாந்தி எடுத்துட்டேன். அவர் வயதில் மூத்தவர் என்றாலும் மன்னிப்பு கேட்டார். ஒன்னும் பிரச்சனை இல்ல தாத்தா, நான் பாத்துக்கிறேன். நீங்க இந்த மாத்திரையை நேரத்துக்கு போடுங்க. இது வெறும் ஒவ்வாம தான், சரியாயிடும். நான் நாளைக்கு வந்து பாக்குறேன். வெளியே வந்தவளை இன்னும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்த தமிழ் முன் சொடக்கிட்டு அழைத்தாள் தேனருவி. ஹலோ தமிழ், என்ன அப்படி பாக்குறீங்க? வாஷ் பண்ணோம், வாங்க போலாம். அவள் சொல்லி முடிக்கவில்லை. அக்கம் பக்கம் வந்த கார் ரோட்டில் இருந்த மொத்த சேரையும் அவள் மீது வாரி அடித்தது. அட்டிங்க, கொப்ப மவனே, நில்டா! கண்ணை எங்கடா வச்சிருக்க? சத்தம் போட்டு கத்தியவள் அடிக்க ஏதாவது கிடைக்குமா என்று பார்த்தாள். அதற்குள் அந்த கார் வெகு தூரம் சென்று விட்டது. அவள் மொத்தமாக சேரால் நனைந்து போனாள். இப்படியே நிச்சயம் அவள் வேறெங்கும் செல்ல முடியாது. அருவி, நீ தப்பா எடுத்துக்கலனா பக்கத்துல தான் என்னோட ரூம் இருக்கு. அங்க போய் வேணும்னா நீ ஃப்ரெஷ் ஆயிக்கோ. அவன் கொஞ்சம் தயக்கமாகத்தான் சொன்னான். எங்கே அவள் தன்னை தவறாக நினைத்து விடுவாளோ என்று. ஹவு டேர் யூ?
உனக்கு எவ்ளோ தைரியம் இருந்தா இந்த மாரி சொல்லுவ? கொஞ்சம் கோபமாக சொல்வது போல் அவன் அருகே வந்தாள். ஐயோ! அருவி, நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்திலயும் சொல்லவே இல்ல. அது வந்து நான் அ உண்மையா அவன் மேற்கொண்டு பேச வரும் முன் அவளின் சிரிப்பு சத்தத்தில் அவன் பேச்சு அப்படியே தடைப்பட்டது. நீங்க ஒரு பழம். யார வேணாலும் சந்தேகப்படுவேன். ஆனா உங்கள மட்டும் நோ வே. நான் ஜஸ்ட் ஜோக் பண்ணேன். வாங்க போலாம். தமிழ் உடனே அவன் வண்டியில் அவளை அவன் அபார்ட்மெண்ட் நோக்கி அழைத்து சென்றான். அந்த லிஃப்ட் வழியாக இருவரும் அந்த 7வது மாடிக்கு சென்றார்கள். அவன் கார்ட்ஸ் மூலமாக ரூம் அன்லாக் செய்து உள்ளே சென்றான். அவன் பின் அருவியும் சென்றாள். அவன் வீடு பார்க்க நேர்த்தியாக இருந்தது. பெரிதாக எந்த ஒரு சாமானும் இல்லை. வீடு காலியாக இருந்தது. என்ன தமிழ், திங்ஸ் ரொம்ப காணோம். ஏன்? நான் மட்டும் தானே இருக்கேன் அருவி. அதனால தான் பெருசா எதுவும் வச்சுக்கல. ஒருவேளை கல்யாணம் ஆகி ஃபேமிலி இருந்தா அப்போ வச்சுக்கலாம். சரி, இந்தா அருவி. ஒரு சேலை எடுத்து அவளிடம் நீட்டினான் தமிழ். அருவி அவனையும் அந்த சேலையையும் மாறி மாறி பார்த்தாள். என்ன அப்படி பாக்குற அருவி? என்னடா இவன் பேச்சுலர். இவன்கிட்ட எப்படி சாரி இருக்குன்னு பாக்குறியா? அவள் மனதில் இருந்ததை அப்படியே சொல்லிவிட்டான் அவன். நான் வெள்ளிக்கிழமை ஒரு சேலை வாங்கி யாராவது ஒருத்தங்களுக்கு கோவில் முன்னாடி வச்சு கொடுப்பேன். அப்படி கொடுத்தா அது என் அம்மாவுக்கு கொடுத்த மாரி எனக்குள்ள ஒரு எண்ணம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான். அதான் கொடுக்க வாங்கி வச்சிருந்தேன். இத நீ கட்டிக்கோ. என் அம்மாக்கு போன மாரி நெனச்சுக்கிறேன். அருவி ஒரு தயக்கமாக அந்த சேலையை வாங்கிக் கொண்டு ரெஸ்ட் ரூம் நோக்கி சென்றாள். 1000 தான் அவனிடம் கொஞ்சம் பழகி இருந்தாலும் கூட அவனைப் பற்றி வேறெதுவும் பெரிதாக தெரியாது அவளுக்கு. அப்படி இருக்கும் பொழுது எந்த நம்பிக்கையில் அவன் வீட்டுக்கு வந்து அவன் பாத்ரூம் உள்ளே அவன் கொடுத்த அந்த சேலையை வைத்துக்கொண்டு நிற்கிறாள் என்று அவளுக்கே தெரியவில்லை. அவளை நினைக்கும்போது அவளுக்கே வியப்பாக தான் இருந்தது. எந்த ஒரு ஆணையும் அத்தனை எளிதில் நம்பிவிடாதவள் எப்படி அவனை மட்டும் இத்தனை சீக்கிரம் நம்பி வந்தாள்? அந்த சேலையை மார்போடு அணைத்துக் கொண்டவளுக்கு ஏனோ உள்ளே ஒரு பூரிப்பு. பக்கத்து வீட்டு பாட்டி சொல்லி கேள்விப்பட்டு இருக்கிறாள். ஒண்ணு கூட பிறந்த அண்ணனோ, பெத்த தகப்பனோ சேலை எடுத்து குடுக்கணும். இல்லைன்னா கட்டுன புருஷன் சேலை எடுத்து குடுக்கணும். அதத்தான் பொண்ணுங்க வாங்கிக்கணும். பாட்டி சொன்னது அவளுக்கு ஞாபகம் வந்தது. தமிழ் அப்பாவும் இல்ல, நிச்சயம் அண்ணா இல்லவே இல்ல. அப்ப அவரு எனக்கு என்ன உறவு? ஒரு மாதிரி சிரிப்புடன் எண்ணிக்கொண்டவள் மெல்ல அந்த சேலையை கம்பியில் மாட்டிவிட்டு குளித்து முடித்து வெளியே டவலை மட்டும் கட்டிக்கொண்டு வந்தவள் அந்த மெத்தையில் ஒரு உள்பாவடையும் பிளவுஸும் இருப்பதை கவனித்தாள். இதை இப்பொழுது வாங்கி வந்தான். ஒரு மாதிரி ஆச்சரியமாக அதை எடுத்து அணிந்து கொண்டவளுக்கு இன்னும் அதிர்ச்சி. அது ரெடிமேட் பிளவுஸ் தான் என்றாலும் கூட அது அத்தனை கச்சிதமாக அவளுக்கு ஒன்றிப் போனது. அவளின் அளவு அவளுக்கு கூட இத்தனை சரியாக தெரியாதே. என்னவோ, ஆனால் அவன் தெளிவாக கேட்டு வாங்கி வந்திருந்தான். அவளுக்கு சேலை கட்டத் தெரியாது என்பதனால் ஏதோ அந்த யூடியூப் பார்த்து ஒரு வழியாக சுத்திக்கொண்டு வெளியே வந்தவள் தமிழை தேடினாள். அவன் கிச்சனில் தான் சமைத்துக் கொண்டிருப்பான் போலும் சத்தம் கேட்டது. கிச்சன்ல இருக்காரா? அருவி கிச்சன் நோக்கி சென்றவள் ஒழுங்காக சேலை கட்டாமல் அந்த மடிப்பு அவிழ்ந்து விழுந்து திடீரென்று அந்த சேலையில் காலை வைத்தவன் பின்னி விழ நொடி பொழுதில் அவளை தன் கைகளில் தாங்கி பிடித்துக் கொண்டான் தமிழ். இந்த நிகழ்வில் அவன் கைகள் அவள் வெற்றிடையில் அழுத்தமாக படிந்திருக்க அவள் விழிகள் இரண்டும் பட்டென விரிந்தது. அத்தியாயம் 11. திடீரென்று அவன் கை அவள் இடையில் பட்டதும் ஏதோ ஷாக்கடித்தது போல ஒரு உணர்வு அவளுக்குள். அவள் இடையில் தன் கை பட்டதும் பட்டென அவளை தாங்கி பிடித்துக் கொண்டிருந்த தமிழ் கைகள் அவளை கீழே விட்டது. மா! பட்டென கீழே விழுந்தாள் பெண்ணவள். யோ, இப்ப எதுக்குயா என்ன கீழே விட்ட? கீழே கிடந்த சேலையை அள்ளி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாள். அது வந்துங்க, நான் தெரியாம சாரிங்க. ஒரு மாதிரி தயக்கமாக சொன்னவன் திரும்பி நின்று கொண்டான். உண்மை சொல்லப் போனால் இந்த இடத்தில் அவள்தான் தயக்கம் கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவன்தான் பதட்டம் கொண்டு திரும்பி நின்றான். ஏனோ அவளுக்கு இன்னும் அது சுவாரஸ்யத்தை கொடுத்தது. கிரேசி கை. அவள் இதழ்கள் முணுமுணுத்துக் கொண்டது. எனக்கு சேலை கட்டத் தெரியாது. இப்ப என்ன பண்றது? அவன் முதுகுக்கு பின்னே கேட்ட அவள் சத்தத்தில் அவன் ஒரு சொல்யூஷன் சொன்னான். ஆ வே- ஆ, வேணும்னா நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? தயக்கமாகத்தான் கேட்டான். ஹா, யாரு நீங்களா? சாருக்கு சேலைலாம் கட்ட தெரியுமா? முன் அனுபவம் இருக்கா என்ன? கட்ட தெரியுங்க. ஓ, எப்படி? சந்தேகமாக கேட்டாலோ இல்லை பொறாமையில் கேட்டாலோ தெரியவில்லை. நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாட்டிக்கு எழுந்து நடக்க முடியாது. அதனால அப்பப்ப அவங்களுக்கு சேலை கட்டி விட்டுருக்கேன். உதவி செய்ய அவங்களுக்கு யாரும் இல்ல. ஒரு கேர்டேக்கர் மட்டும் வந்து கவனிச்சுப்பாங்க. அவங்க வராத சமயம் நான் போய் பார்த்துப்பேன். ஓஹோ! ஆனா என்ன பார்க்க கூடாது. கண்ண மூடிட்டு கட்ட முடியுமா? நீங்க சொன்னாலும் நான் பார்க்க மாட்டேன் அருவி. பாப்போம். அந்த சேலை அவனிடம் நீட்டினால் எப்படி அவன் தன்னை பார்க்காமல் சேலை கட்டுகிறான் என்று. அப்புறம் உங்களோட கையும் என் உடம்புல படவே கூடாது. நான் டாக்டராக்கும் தெரியும்ல?
அவன் சிரிப்புடன் தலையாட்டிக் கொண்டான். அவளுக்குத்தான் ஆர்வம் அவன் எப்படி அதை செய்வான் என்று. அவன் கர்ச்சீஃப் கொண்டு அவன் கண்ணைத் தெரியாதபடி இறுக்கிக் கட்டிக்கொண்டான். அவளுக்கு ஒரு மாதிரி சுவாரஸ்யம் கூடியது. அவன் செய்வதையெல்லாம் கவனிக்கத் துவங்கினாள். ஒரு சேலையின் ஒரு நுனியில் ஒரு முடிச்சு ஒன்றை போட்டவன் இன்னொரு பக்கம் முந்தானை எடுத்து ஃபிளீட்ஸ் எடுத்தான். பெண்ணவள் கன்னத்தில் கையை வைத்தபடி அவன் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தாள். ஃபிளீட்ஸ் எடுத்தவன் அதை கைகளில் கொடுத்துவிட்டு இன்னொரு முடிச்சு போட்டு அந்த பக்கத்தை அவள் இடையில் சொருகிக் கொள்ள சொன்னான். அவளும் அதே போல செய்தாள். அடுத்து அந்த மடிப்பை எடுத்து அவள் அருகே சென்றவன் அதை அவள் இடையை சுற்றி 2 முறை சுற்றி வர சொன்னான். பின் அதை குத்த சொன்னான். கடைசியாக இடையில் மட்டும் மடிப்பு எடுத்து அதை சொருக வேண்டும். அங்குதான் பிரச்சனை. அவளுக்கு சுத்தமாக அது வராது. அதிலும் அவனே மடிப்பெடுத்தான். இப்ப சொருங்க. அதை அவள் கைகளில் கொடுக்க பெண்ணவள் அதை இடையில் சொருவிக் கொண்டாள். ஆ, இப்ப கண்ண தொறங்க. அந்த கண்ணாடி முன்பு நின்று கொண்டவள் சேலையில் தன்னை ஒருமுறை முழுதாக பார்த்து கொண்டாள். அத்தனை அழகாக இருந்தாள். அவளை பார்த்து அவளுக்கே சைட்டடிக்க தோன்றியது. அருவி, சும்மா சொல்லக்கூடாதுடி. உன்னை கட்டிக்க போறவன் கொடுத்து வச்சவ. அவளுக்கு அவளே முத்தம் கொடுத்து கொண்டவள் அந்த கண்ணாடியில் தெரிந்த தமிழின் உருவத்தை பார்த்தபடி மெல்ல அவள் கைகள் அவன் உருவத்தை அந்த கண்ணாடியில் வருடி கொடுத்தது. நல்லா இருக்கேனா? சுற்றி காமித்தாள். உங்களுக்கு என்ன, அழகா இருக்கீங்க. ஒரு மாதிரி ஒற்றை புருவம் உயர்த்தி சொன்னவன் உடனே விழிகளை தாழ்த்தி கொண்டான். ஒருவேளை அவள் அழகில் விழுந்து விடுவோம் என்று பயந்து விட்டானோ? இதுவரை எத்தனையோ பேர் அவள் அழகாக இருக்கிறாள் என்று வர்ணித்து இருக்கிறார்கள். ஆனால் அப்பொழுதெல்லாம் வராத அந்த வெட்கம் ஏனோ அவன் சொன்ன வார்த்தையில் அவளுக்கு எட்டி பார்த்தது. ஒருவேளை இப்பதான் நான் வயசுக்கு வந்துட்டேனா? புதுசா வெக்கம்லாம் வருது. அவள் மானம் கெட்ட மனம் அவளையே கிண்டல் செய்து கொண்டது. நீண்ட நேரம் அவனிடம் செலவு செய்தாள். இத்தனை நேரம் அவனிடம் இருந்தும் கூட ஏனோ அவளிடம் தவறாக நடந்து கொள்ளாத, ஏன் அவளை தவறாக ஒரு பார்வை கூட பார்க்காத அவன் கண்ணியம் அவளுக்கு இன்னும் பிடித்தது. வாங்க, டிரா பண்றேன். அவன் காரில் அவள் வழக்கமாக இறங்கிக் கொள்ளும் அந்த இடத்தில் நிறுத்தினான். இருவரிடமும் பலத்த அமைதி. இருவருக்கும் தெரிந்தது அவர்கள் மனம் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது என்று. இத்தனை வருடத்தில் பெண்ணவள் யாரிடமும் அந்த உணர்வை உணர்ந்தது இல்லை. என்னவென்று தெரியவில்லை. அவனிடம் இருக்கும் பொழுது மட்டும் ஏனோ ஒரு புது உலகில் இருப்பது போல அவளுக்குள் ஒரு சந்தோஷம் உண்டாவதை உணர முடிகிறது. இதற்கு பேர்தான் காதலா என்று அவளுக்கே தெரியவில்லை. நீண்ட நேரம் இருவரும் அமைதியாக அமர்ந்திருந்தார்கள். இறங்கிப் போ என்று அவனும் சொல்லவில்லை. அங்கிருந்து இறங்கி செல்ல அவளுக்கும் மனமில்லை. ஒரு மாதிரி கையை பிசைந்தபடி அமர்ந்திருந்தவள் பேசாமல் இப்பொழுதே அவள் மனதில் இருக்கும் அந்த புதுவிதமான உணர்வை அவனிடம் சொல்லிவிட துடித்தாள். வந்து தமிழ், நான் அவளுக்கு வார்த்தை தந்தி அடித்தது. எதுவாக இருந்தாலும் மனதில் இருப்பதை பட்டென சொல்லியே பழக்கம் கொண்டவளுக்கு ஏனோ இன்று லட்சம் வார்த்தைகளில் ஒரு வரி கூட சிக்காமல் தவித்து போனாள். அவனும் ஆர்வமாக அவள் முகத்தையே ஏறிட்டான். வந்து, நான் உங்ககிட்ட பேசணும். சொல்லருவி. நான் அது நான் நான் உங்கள என்று அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே அந்த பக்கம் அவள் அண்ணன் மாறனிடமிருந்து அழைப்பு வந்தது. ஐயோ, அண்ணா கால் பண்ணுது. நான் இப்ப போகணும். அடுத்து நீங்க எப்ப ஃப்ரீ? ஒரு முக்கியமான விஷயமா நான் வெளிய போறேன். வர 1 வாரம் ஆகும். 1 வாரமா? அவள் இதயம் ஏனோ ஒரு வலியை உணர்ந்தது. அப்ப இந்த 1 வாரம் அவன பார்க்க முடியாதா? ஒரு மாதிரி முகம் அவளுக்கு வாடிவிட்டது. ஆமா, நான் போய் தான் ஆகணும். ரொம்ப முக்கியமான வேலை. சரி, அப்ப நீங்க வந்ததும் நம்ம வழக்கமா சந்திக்கிற அதே இடத்துல நம்ம மீட் பண்ணலாம். சரி, ஓகே. அப்ப நான் கிளம்புறேன் அருவி. பெண்ணவள் தயக்கமாக தலையாட்டி காரிலிருந்து இறங்கி நின்றவள் அந்த கார் கண்ணாடி வழியாக அவனை மீண்டும் ஒருமுறை குனிந்து பார்த்தாள். அப்ப உறுதியா வந்துருங்க. எனக்கு நாளைக்கு எக்ஸாம் முடியுது. இன்னும் 1 வாரம் கழிச்சு நான் ட்ரெய்னிங் போயிருவேன். தமிழ், சோ ப்ளீஸ் மறக்காம வந்துருங்க. உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏனோ அதை சொல்லும் பொழுது அவளிடத்தில் அத்தனை ஒரு வெட்கமும் சந்தோஷமும் கலந்திருந்தது. ஷூர், நீ சொல்லி வராம இருப்பனா என்ன? கண்டிப்பா வருவேன். உறுதியுடன் சொன்னவன் அங்கிருந்து கிளம்பி சென்றான். அவன் அங்கிருந்து மறையும் வரை அவன் காரை பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவளை நினைத்தே வியப்பாக இருந்தது. இத்தனை சீக்கிரம் எப்படி இவனிடம் விழுந்தும்? நாம் அத்தனை வீக்கா? இல்லை, அவன் இத்தனை வசியக்காரனா? என்னவோ, எப்படியெல்லாம் அவனிடம் தன் காதலை சொல்லலாம் என்று இப்பொழுதே கனவு காண துவங்கி விட்டாள் தேனருவி. அருவியின் நண்பர்கள் அவளை சுற்றி நின்று அவளுக்கு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தார்கள். நீ என்ன லூசா? எதுக்கு இப்படி பண்ற அருவி? அவன் யாரு என்ன எதுவும் தெரியாது. ஆனா அவன எப்படி வெறித்தனமா லவ் பண்ற சொல்ற? ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. ஒரு சாதாரண Dress வாங்குனா கூட அதுல அத்தனை நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் அத செலக்ட் பண்ணுவ. அப்படி இருக்கும்போது ஒருத்தர பத்தி பெருசா எதுவும் தெரியாம அவன் மேல லவ் வந்துருச்சுன்னு வந்து நிக்கிற. இன்னும் 1 வாரத்துல ப்ரப்போஸ் பண்ண போறேன்னு வேற சொல்ற.
பாரு எக்ஸாம் எல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இப்ப கூட நீ அவனுக்கு எப்படி ப்ரொபோஸ் பண்ணலான்னு எங்ககிட்ட ஐடியா கேட்குற? ரொம்ப ஸ்டூபிடா இருக்குடி. அவள் நண்பர்கள் அவளை வட்டமிட்டு நின்று கேள்வி மீது கேள்வியாக கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது எதுவும் அவள் சிந்தையில் விழவில்லை. அந்த அளவுக்கு அவன் மீது காதல் முத்திவிட்டது போலும் அந்த பேதை பெண்ணுக்கு. சரி, அப்படி அவன்கிட்ட என்னத்த பார்த்து இந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உருப்படியா 4 காரணம் சொல்லு. 1000 காரணம் சொல்லுவேன். பாக்குற எல்லாரையும் நமக்கு பிடிக்காது. ஒருத்தர பார்க்கும்போது மட்டும் தான் இவன் நமக்கானவன்னு தோணும். அப்படியே இத்தன வருஷத்துல அவன பார்க்கும்போது மட்டும் தான் தோணுச்சு. அது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு நான் இத்தன நாள் ஆசைப்பட்டேனோ, அதே மாரி அவன் இருக்கான். அன்பானவன், அமைதியானவன், குணமானவன், ஒரு ஈயெறும்ப கூட கொல்லக்கூடாதுன்னு நெனைக்கிறவன், பொறுமையானவன், இரக்க குணம் உள்ளவன், பொண்ணுங்கள மதிக்க தெரிஞ்சவன். முக்கியமா அவன் கண்ணுல எனக்கான காதல நான் பார்த்தேன். எல்லாத்தையும் விட முக்கியம் அவன் என்னோட அண்ணா மாதிரி ரொம்ப நல்லவன். அதனால தான் அவன் மேல இருக்க காதல் அதிகம் ஆச்சு. எவ்ளோ ஜென்யூனா நடந்துக்கிட்டா தெரியுமா? அவ இடத்துல வேற யாரா இருந்தாலும், அங்கே நடக்கிறதே வேற. ஆனா அவன் ஒரு நிமிஷம் கூட என்ன தப்பா பார்க்கல. இப்படி ஒரு பையன் சல்லட போட்டு லென்ஸ் வச்சு தேடினால் கூட கிடைக்க மாட்டாங்க. நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன ஆனாலும் அவன் தான் எனக்கானவன். அவன்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண தான் போறேன். உறுதியாக சொன்னாள். ஆனால் பெண்ணவள் அறியவில்லை, நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடாது. இந்த கடவுள் இருக்காரு பாருங்க, ரொம்ப விளையாட்டுக்காரரு. அவரு என்ன செட்டிங்க பண்றாரோ, அது மட்டும் தான் இங்க நடக்கும். மத்தபடி நம்ம தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும், அது நடக்காது. அந்த மாதிரி அவளுக்கு கடவுள் ஒரு பெரிய செட்டிங் ஏற்பாடு பண்ணிட்டாருன்னு, அப்ப அது நம்ம செல்ல குட்டிக்கு தெரியாது. அவள் வாழ்க்கை இன்னும் கொஞ்ச நாளில் மொத்தமாக மாறப்போவதை அப்பொழுது அறிந்திருக்கவில்லை பெண்ணவள். அத்தியாயம் 12. மாப்பிள்ளை வீட்டார் சிரித்துப் பேசி கதைத்துக் கொண்டிருக்க, இதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதனைப் போல, அந்த மொட்டை மாடியில் சிவப்பு வண்ணப்பட்ட சேலையில் தங்க ஆபரணம் பூட்டி எங்கோ வெறித்துப் பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள் மீனாட்சி. இன்று அவளுக்கு பெண் பார்க்கும் படலம் நடந்து கொண்டிருந்தது. அது எதிலும் விருப்பம் இல்லாத போதும், வேண்டா வெறுப்பாக அனைத்தையும் சகித்துக் கொண்டு அமைதியாக இருந்தாள் பேதை. எல்லாம் அவளின் அம்மாவிற்காக மட்டும்தான். ஹலோ மீனாட்சி. அவள் முதுகுக்கு பின்னே கேட்ட ஒரு ஆடவனின் சத்தத்தில் மெல்ல திரும்பி பார்த்தாள் அவள். நல்ல உயரத்தில் கொஞ்சம் பூசினார் போல் உடல் தேகத்தில் நின்றவனை பார்த்ததும் சொல்லிவிடலாம், நிச்சயம் அவன் ஐடி ஊழியர் என்று. ஐம் கார்த்திக், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவன் சொல்லி முடிக்கும் முன்னர் பட்டென்று சொன்னாள். இல்ல, எனக்கு தெரியாது. அவனை நோஸ்கட் செய்வது போல சொன்னாள். ஓ, ஓகே, அப்ப நானே சொல்றேன். நான் கார்த்திக், ஐடில ஒர்க் பண்றேன். வீட்டுக்கு ஒரே பையன். 2 மாடி வீடு இருக்கு. அப்புறம் என் பேர்ல கொஞ்சம் பணம் டெபாசிட் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் முன்னாடி தான் கார் ஒண்ணு வாங்குனேன். அப்புறம் இன்னொரு கார் கூட இருக்கு. அப்பா ரியல் எஸ்டேட் பண்றாரு. அதனால இன்னும் பணம் என் பேர்ல கொஞ்சம் சேர்த்து வச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது. எல்லா பொண்ணுங்களையும் கண்ணியத்தோட மட்டும் தான் பாப்பேன். அவன் பாட்டுக்கு அவன் பெருமையை எடுத்து சொல்லிக் கொண்டே சென்றான். மீனாட்சியோ பெருமூச்சை இழுத்து விட்டாள். இங்க பாருங்க மிஸ்டர் கார்த்திக், இதையெல்லாம் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? என்ன? அட்லீஸ்ட் சைட்? அவன் கொஞ்சம் தடுமாறினான். வெல், நல்ல பையன் மாரி நடிக்காதீங்க. ஐடி ஒர்க் பண்றீங்க. சோ கண்டிப்பா இதெல்லாம் தெரியாம இருக்குமா? இல்ல பண்ணாம தான் இருந்திருப்பீங்களா? அவன் கொஞ்சம் பல்லை காட்டினான். பண்ணிருக்கேன். ஒரு வழியாக ஒத்துக்கொண்டான். எத்தன பேர? 1. ஆ? சரி, 2. ஐயோ! போதுங்க. 3 தான் பண்ணிருக்கேன். அதுவும் 3 பொண்ணுங்களும் அவங்களே என்ன கழட்டி விட்டாங்க. அதுக்கு மேல அப்படி பாக்காதீங்க. நான் அந்த அளவுக்கு வொர்த் இல்ல. 3 பொண்ணுங்களும் ஏன் உங்கள பிரேக்கப் பண்ணாங்க? 1 பெஸ்டிக்காக. பெஸ்டி? அந்த வீணா போனவனுங்க தான். எங்க இருந்து தான் வரானுங்களோ தெரியல. ஒரு பொண்ண கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வரலாம்னு நெனைக்கும்போது, வந்து தூக்கிட்டு போறானுங்க கழுகு மாரி. சரி, மத்த 2 பொண்ணும்? 1 கேஸ்ட் ப்ராப்ளம். வீட்ல ஒத்துக்க மாட்டாங்கன்னு என்னென்னமோ காரணம் சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டா. அடுத்து? நான் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்லன்னு என்னமோலாம் காரணம் சொல்லி கழட்டி விட்டுட்டா. நானும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இந்த காதல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு முடிவு பண்ணி, பேசாம வீட்ல பாக்குற பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன். அப்பா அவங்க ஃபோட்டோ காட்டுனாரு. பார்த்தது ரொம்ப புடிச்சு போச்சு. அவன் நடந்த அனைத்தையும் சொல்லிவிட்டான். மீனாட்சி சிறிது நேரம் அமைதியாக இருந்தாள். மிஸ்டர் கார்த்திக், கல்யாணம் 1000 காலத்து பயிர்னு சொல்வாங்க. பொதுவா எனக்கு இந்த ஆம்பளைங்க மேலலாம் நம்பிக்கையும் இல்ல, அவங்கள பிடிக்கவும் செய்யாது. இந்த கல்யாணத்துல கூட எனக்கு விருப்பம் இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நான் என் குடும்பத்துக்காக தான் சம்மதம் சொன்னேன். பை சான்ஸ் கடைசி கட்டத்துல இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லன்னா கூட, நான் இந்த கல்யாணத்த நிறுத்திருவேன். இதுல உங்களுக்கு சம்மதமா? சம்மதம்னா கீழ போய் ஓகே சொல்லுங்க. இதான் என்னோட முடிவு. அவள் என்ன நினைத்தாளோ அதை பட்டென்று சொல்லிவிட்டாள். அவனிடம் பெருத்த அமைதி. டேய் கார்த்திக்! இப்படியே விட்டா கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாது போல.
ஃபிகர் வேற பாக்குறதுக்கு செமையா இருக்கு. இந்த மாரி ஃபிகர் எல்லாம் நம்ம கனவுல கல்யாணம் பண்ணா தான் உண்டு. இப்போதைக்கு ஓகே சொல்லி வப்போம். இன்னொரு நாள் ரூம் போட்டு இவன் மேட்ர முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் இவன் நம்மள கல்யாணம் பண்ணி தானே ஆகணும். கொஞ்சம் வில்லத்தனமாய் திட்டம் வகுத்துக் கொண்டான் அவன். என்ன அமைதியா இருக்கீங்க? ஓகே மீனாட்சி. எனக்கு ஓகே தான். நிச்சயம் நீங்க மனசு மாற மாட்டீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தான். இருவரும் கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லி விட்டார்கள். அப்புறம் என்ன? ஒரு 2 வாரத்தில் நிச்சயம் செய்து 1 மாதம் கழித்து கல்யாணம் வைத்துக் கொள்ளலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. கல்யாணம் முடிவு செய்யப்பட்டது. கார்த்திக் அவள் நம்பரை தேடி பிடித்து கால் செய்தான். ஆனால் பெண்ணவள் ஒரே வரியில் அவனை ஆஃப் செய்து விட்டாள். மிஸ்டர் கார்த்திக், எனக்கு கால் பண்றது, எஸ்எம்எஸ் பண்றது இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ சொல்றேன். எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. அதனால நான் இதெல்லாம் விரும்பல. எதுவா இருந்தாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அவள் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போனை அணைத்து விட்டாள். இந்த பக்கம் கார்த்திக் தான் காண்டானான். மனசுல என்னமோ அவளுக்கு பெரிய உலக அழகி நெனப்பு போல. பேசி கரெக்ட் பண்ணலான்னு கால் பண்ணா, ரொம்ப தான் பிகு பண்றா. ஒண்ணு எப்படியாவது இவள கரெக்ட் பண்ணும். இல்லன்னா ரூம் போட்டு மேட்ர முடிச்சிட வேண்டியதுதான். ஒரு மாதிரி இதழ் வளைத்து சொன்னவனை அவன் பின்னால் வந்து அணைத்துக் கொண்டாள் கவர்ச்சியான ஆடை அணிந்த பெண் ஒருத்தி. ஏய் கார்த்திக், இங்க ஒருத்தி உனக்காக இருக்கும்போது அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வெறும் டவல் மட்டும் அணிந்திருந்தவள் அவன் முன்னே அமர்ந்து அவன் கன்னத்தை பிடித்தபடி அவனின் இதழ்களை கவ்வினாள். அவன் வாயிலிருந்த மதுவை அவள் இதழ்கள் மூலம் உறிஞ்சி எடுத்துக் கொண்டாள். அங்கு பெரிய உத்தமன் போல பேசிவிட்டு வந்த கார்த்திக் தன் முன்னே இருந்தவள் டவலை உருவி எறிந்துவிட்டு அவள் அங்கங்களை தாறுமாறாக பிடித்தான். அவளுக்கு வலித்தாலும் அதை காட்டிக்கொள்ளவில்லை அவள். பிறந்த மேனியாக இருந்தவளை கட்டிலில் தூக்கி போட்டவன் அவள் மீது வன்மையாக படர்ந்தான். அவள் அதரங்களை கடித்து தின்றான். அவள் உடலில் இருந்த ஒவ்வொரு பாகமும் அவனுக்கு தீனியானது. அவள் கழுத்துக்கு கீழ் ஆட்சி செய்தவனுக்கு திடீரென்று மீனாட்சியின் ஞாபகம் வர பட்டென அவள் உடலிலிருந்து வேர்க்க விலகி அமர்ந்தான். ஏய் கார்த்திக், வாட் ஹேப்பன் மேன்? 1 ஹவர் ஆனாலும் பத்தாதுன்னு சொல்வ? இப்ப என்ன 1 நிமிஷத்துல எழுந்துட்ட? வாடா! அவன் கையை பிடித்து இழுத்தாள் அவள். விடுடி. அவள் கையை தட்டிவிட்டான் கார்த்திக். ஏய் என்னடா ஆச்சு? எதுக்கு இப்படி நடந்துக்கிற? அவளுக்கு புரியாமல் அங்கு ஓரமாய் கிடந்த டவலை எடுத்து அவள் மீது சுற்றி கொண்டாள். ஒரு மாரி மண்டைக்குள்ள வந்து என்னமோ பண்றா. என்ன கார்த்திக் சொல்ற? யாரு? சொன்னேன்ல, இன்னைக்கு பொண்ணு பாக்க போனேன்னு. ஆமா, ஆனா பிடிக்கலன்னு சொல்லிட்டு வரதா போனேன்னு சொன்ன? நானும் அம்மா ஃபோட்டோ காமிச்சதும், எப்படியும் அவ அழகா இருக்க மாட்டா. அதனால நேர்ல போய் பார்த்து புடிக்கலன்னு சொல்லிட்டு வரலான்னு நெனச்சேன். ஆனா அவள பார்த்ததும், ஒரு மாதிரி பூலோக தேவதையே முன்னாடி வந்து நிக்கிற மாரி இருந்தது. அவ்ளோ அழகு அவ. சரி பார்க்க அழகா இருக்கா? ஆம்பள துணை இல்லாத வீடு எப்படியாவது அவள கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணா, நம்ம கால சுத்தி கிடப்பான்னு பார்த்தா, அவ என்னமோ எனக்கு ஆம்பளையே புடிக்காது. உன்னையும் எனக்கு புடிக்கல. என் குடும்பத்துக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்வேன். எப்ப வேணாலும் இந்த கல்யாணத்த நிறுத்துவேன்னு என்கிட்டயே திமிரா பேசுறா. நான் நினைச்சிருந்தா அவள ஏதாவது பண்ணிருப்பேன். ஆனா அந்த திமிர அடக்கி, அவள கல்யாணம் பண்ணி அணு அணுவா அவ உடம்ப நான் ரசிக்கணும். எனக்கு தோணும் போதெல்லாம் அவ நான் சொன்னதுக்கு அடங்கணும். ஒரு மாதிரி வன்மமாக பேசினான். உன்னை இந்த அளவுக்கு யோசிக்க வச்ச அவ என்ன அவ்ளோ அழகா? கார்த்திக் சற்று வானத்தை பார்த்தபடி கண்களை மூடியவன் மூச்சை இழுத்து விட்டான். அந்த சேலையில பிரம்மன் செதுக்குன சிலை மாரி இருந்தா. அப்படியே கடிச்சு திங்கலாம் போல இருந்தது. இதுவரைக்கும் அந்த மாரி ஒருத்திய நான் பார்த்ததே கிடையாது. அவ எனக்கு வேணும். அவள அடைஞ்சே தீருவேன். அவன் போதை போல சொல்லிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் அங்கு பெரிய பங்களா வீட்டின் பளிங்கு கற்களால் கட்டப்பட்ட அந்த வீட்டின் ஒரு செல்வ செழிப்புமிக்க அறையில் ஆள் உயரத்திற்கு மாட்டப்பட்டிருந்த தேனருவியின் புகைப்படத்தை வருடி கொடுத்தான் மினிஸ்டர் மகன் சந்தோஷ். அன்று அவளை கல்லூரியில் பார்த்த நாள் முதல் அவள் மீது ஒரு போதை அவனுக்கு. அவளின் புகைப்படத்தை பார்த்தபடியே கண்கள் இமைக்க மறந்து நின்று கொண்டிருந்தவனுக்கு அவன் போன் சத்தம் எழுப்பவும் மெல்ல அதை அட்டன் பண்ணி காதில் வைத்தான். சந்தோஷ், அவள பாத்துட்டோம். அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷாப்பிங் வந்திருக்கா. என்ன பண்ணட்டும்? அவன் ஆட்கள் போனில் சொன்னதை கேட்டு இங்கு சந்தோஷ் அர்த்தமாக சிரித்துக் கொண்டான். உடனே அவள தூக்கிட்டு வாங்க. ஆனா பத்திரமா. அவ என்னோட சொத்து. சொல்றது புரியுதா? ஓகே சந்தோஷ். அந்த பக்கம் போனை அணைத்தவர்கள் அங்கு தன் நண்பர்களுடன் மாலுக்கு ஷாப்பிங் செய்ய வந்திருந்த தேனருவியை நோக்கி நகர்ந்தார்கள். இது எதுவும் தெரியாமல் தமிழுக்கு ப்ரப்போஸ் செய்ய கிஃப்ட் தேடிக் கொண்டிருந்தாள் அருவி.